வணக்கம். அன்றாட ஏழை கூலி தொழிலாளர்கள் நலன். அன்றாடம் கூலி வேலை செய்யும் ஆண் பெண் தொழிலாளர்களுக்கு பயன்படுகின்ற திட்டம். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கும் மாத சம்பளம் உண்டு, விடுமுறை காலங்களிலும் சம்பளம் உண்டு. ஆனால் அன்றாட கூலி வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் ஓரிரு நாட்கள் உடல்நலம் இல்லாமல் இருந்துவிட்டால் வீட்டில் அரை வயிற்று சாப்பாடு தான். நாட்கள் நீண்டால் பசி பட்டினி. தன் மனைவி பிள்ளைகளின் கால் கொலுசு மெட்டி ஏன் தாலி உட்பட அடகு கடைக்காரரிடம் அடகு வைக்கும் நிலை சுதந்திர இந்தியாவில் 78 வருடங்களாக இன்றும் தொடர்கிறது. இந்த அவல நிலை மாற வேண்டாமா? இந்த நிலை மாற ஏழை தொழிலாளியை ஒரு படி மேலே உயர்த்தி அந்த தொழிலாளியை சுயமாக கொஞ்சமாவது சுவாசிக்க செய்யும் திட்டம்தான் இந்த தொழிலாளர் நலன் திட்டம். வீடு நிலமற்ற அன்றாட கூலி வேலையை மட்டுமே வைத்து பிழைப்பு நடத்தும் ஏழை தொழிலாளர்களுக்கு இருபாலருக்கும் அவர்களின் துயரத்தில் சிறு பங்கெடுத்து அவர்களுக்கு கை கொடுத்து உதவும் வகையிலே மாதம் ரூபாய் 1000 வீதம் ஊக்கத்தொகை வழங்கப்படும். இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் வீட்டில் ரூபாய் 2000 கிடைக்கும். அவர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறிதளவேனும் பயன்படும். கிட்டத்தட்ட 1 கோடி தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள். ஒவ்வொரு தொழிலாளிக்கும் கடன் அட்டைகள் வழங்கப்படும். அந்த கடன் அட்டைகள் மூலம் வங்கி கேஷ் மெஷினில் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஏழை பணக்காரர்கள் என்ற இடைவெளியை ஓரளவு குறைக்க இந்த திட்டம் உதவும் என நம்புகிறோம். அடுத்தது ஏழை தாய்மார்களின் குழந்தைகள் நலன். வீடு நிலமற்ற ஏழை கூலி தொழிலாளி தாய்மார்களுக்கு முதல் 2 குழந்தைகளுக்கு குழந்தை பிறந்ததிலிருந்து 5 வயது முடியும் வரை மாதம் ரூபாய் 1000 குழந்தையின் பராமரிப்பு செலவுக்காக குழந்தையை பெற்ற அந்த தாயின் வங்கி கணக்கில் சேர்க்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் அரசுக்கு வருடத்திற்கு 12,000 கோடி ரூபாய் செலவாகும். அன்றாடம் உழைக்கும் ஏழை தொழிலாளர்களுக்கு வழங்கும் திட்டத்திற்கு 12,000 கோடி செலவாகும். ஆக இந்த இரு திட்டங்களுக்கும் சேர்ந்து ரூபாய் 24,000 கோடி செலவாகும். இந்த 24,000 கோடி ரூபாய் எப்படி பெறுவது? அதாவது ஒவ்வொரு ஆண்டும் வீணடிக்கப்படுவது, அரசாங்கத்தால் விளம்பர செலவுகள் மற்ற செலவுகளுக்காக வீணடிக்கப்படுவது ரூபாய் 36,000 கோடி. இதை நாங்கள் சொல்லவில்லை. CAG அறிக்கையில் 36,000 கோடி ஒரு அரசாங்கம் வருடத்திற்கு வேஸ்ட் செய்கிறது என்று எழுதியிருக்கிறது. தகவல் உள்ளது. அதை நிறுத்தினாலே ரூபாய் 24,000 கோடியை நலிந்த ஏழைகளுக்காக தாராளமாக செலவிடலாம். இந்த திட்டங்கள் ஏழைகளை முன்னெடுத்து செல்ல ஒரு சிறு அளவேனும் பயன்படும் என்பதில் ஐயமில்லை. இதுவும் ஏழை பணக்காரர்கள் என்ற இடைவெளியை குறைக்க ஓரளவு உதவும். நன்றி.